செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேணுமா அல்லது அவர் ஜாமீன்ல வெளியில இருக்கணுமா அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட நிலையில தன்னோட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துல செந்தில் பாலாஜி இருக்காரு. அவருடைய வசம் 2 முக்கியமான துறைகள் இருக்கு. மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, இன்னொன்னு மின்சாரம். இப்ப இந்த 2 துறைகளும் யாருக்கு போகும், அமைச்சரவை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. இன்னொன்னு, இது ஒரு புறம் இருக்க, சைவம் வைணவம் குறித்து பேசி ஒரு பெரிய சர்ச்சையில பொன்முடி சிக்கிட்டாரு. அவரை ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து திமுக தலைமை நீக்கினாலும் கூட அது மட்டும் போதாது, இந்த நடவடிக்கையும் தாண்டி அவரை அமைச்சர் பதவியிலிருந்தே தூக்கணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில எதிர்கட்சிகளும் ஒரு சில போராட்டங்களை இதையொட்டி நடத்தியிருக்காங்க. எனவே அவரையும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ பொன்முடி வசம் இருக்கக்கூடிய துறை அப்படின்னு பார்த்தா வனத்துறை. இப்போ இந்த துறை யார்கிட்ட போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. எனவே இந்த அமைச்சரவை மாற்றம் எப்படி இருக்கும், செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி வசம் இருக்கக்கூடிய இந்த துறைகள் யார்கிட்ட போகும் அப்படிங்கிறதா கேள்வி. திமுக தலைமை இந்த துறைகளை யார்கிட்ட ஒப்படைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியில வராரு. வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. இதனால திமுக தலைமை மேல பல பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. திமுக ஆதரவா இருக்கிறவங்க கூட விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இவ்வளவு அவசரம் ஏன், வந்த உடனே எதுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா திமுக தலைமை செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான ஆளா பாக்குது. கொங்கு மண்டலத்துல திமுக கொடி பறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறது திமுக தலைமையோட ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் செந்தில் பாலாஜி ஒரு களப்பணியாளரா கொங்கு மண்டலத்துல திமுகவை அதிக தொகுதிகளில் ஜெயிக்க வைப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை திமுக தலைமைக்கு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல சிறையில இருந்துகிட்டே தேர்தல் பணிகளை செந்தில் பாலாஜி பார்த்திருக்காரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. எனவே ஒரு முக்கியமான களப்பணியாளரா செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால அவருக்கு வந்த உடனே அமைச்சர் பதவி கொடுக்கறது தான் சரி அப்படிங்கிற முடிவுல இருந்த திமுக தலைமை வந்த வேகத்திலே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க. அதோட பலன் தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த அளவுக்கு கடுமையா கேள்வி கேட்டிருக்கு. உங்களுக்கு அமைச்சர் பதவி வேணுமா அல்லது நீங்க ஜாமீன்ல வெளியில இருக்கணுமா அப்படின்னு. எனவே தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குல செந்தில் பாலாஜியை கைது செய்யறாங்க. அவர் சிறையில இருந்த போதும் அவர் அமைச்சராகவே தான் தொடர்ந்தாரு. அப்ப நீதிமன்ற காவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அமைச்சரா இருக்க முடியும் அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்ட நிலையில தன்னுடைய அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா பண்றாரு. அப்ப அவர் வசம் இருந்த 2 துறைகளை தங்கம் தென்னரசுக்கும் முத்துசாமிக்கும் கொடுக்குறாங்க. இந்த நிலையில மறுபடியும் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதுனால இந்த துறைகள் யார்கிட்ட போகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. முதலாவதா எல்லாரும் சொல்லக்கூடியது செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரம் இப்ப பிடிஆருக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. பிடிஆரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய துறை சார்ந்து எதையுமே வெளிப்படையா பேசக்கூடிய, அப்படி இருக்கும்போது சிக்கலா இருக்கக்கூடிய இந்த மின்சாரத்துறைய அவர் வசம் ஒப்படைப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப அவர் இல்லைன்னா வேற யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறை செல்லும் போது மின்சாரத்துறையை கவனித்தவர் தங்கம் தென்னரசு. அப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எந்த சர்ச்சையும் இல்லை. அதனால அவர்கிட்டயே மறுபடியும் மின்சாரத்துறை போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இருக்கக்கூடியது 10 மாத காலம். எனவே புதுசா ஒருத்தங்க கிட்ட ஒரு துறையை ஒப்படைத்து அதுல ஏதாவது சர்ச்சை கிளம்பினா அதையும் சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திமுக தலைமைக்கு இருக்கு. அதனால ஏற்கனவே மின்சாரத்துறையை கவனித்த அனுபவம் தங்கம் தென்னரசுக்கு இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முத்துசாமி கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்க செந்தில் பாலாஜி சிறை செல்லும் போது. அப்பவே அவரு இது எனக்கு கொஞ்சம் சுமையா இருக்கு அப்படின்னு சொன்னதா சொல்லப்பட்டது. ஏன்னா அவர் அமைச்சர் பதவியை விரும்பாத ஒருவர் முத்துசாமி அப்படிங்கிறாங்க. தேர்தல் நெருங்கிட்ட ஒரு 10 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கூடுதலா இந்த துறையை முத்துசாமி கிட்ட ஒப்படைக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்போ செந்தில் பாலாஜி சிறையில இருந்தார், ஆனா இப்போ வெளியில இருக்கார். அப்படிங்கும்போது என்னதான் துறைகள் மாற்றப்பட்டாலும் கூட இந்த துறைகளை பின்னால் இருந்து இயக்குபவராக செந்தில் பாலாஜி தான் இருப்பாரு. அதனால அவருக்கு இணக்கமான ஆட்களை தான் செந்தில் பாலாஜி திமுக தலைமை கிட்ட பரிந்துரை பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அரவக்குறிச்சியில அவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய இளங்கோவுக்கு இந்த துறையை அவர் மாற்றம் பண்ணி கொடுக்க சொல்லி திமுக தலைமை கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அரவக்குறிச்சியில அண்ணாமலை தோற்கடித்தவர் இளங்கோவுக்கு இந்த துறையை ஒதுக்கீடு செய்ய செந்தில் பாலாஜி திமுக தலைமை கிட்ட பரிந்துரை செய்யறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில சில சர்ச்சைகளை சந்தித்திருக்கக்கூடிய இந்த துறையை புதுசா ஒருத்தர் கிட்ட திமுக தலைமை ஒப்படைக்குமாங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட முத்துசாமி இதை கவனிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அடுத்ததா பொன்முடியை பொறுத்த வரைக்கும் சைவம் வைணவம் குறித்து அவருடைய பேச்சு சர்ச்சைக்குள்ளானதுனால அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கு. ஏற்கனவே துணை செயலாளர் பொறுப்புல இருந்து அவரை நீக்கினாலும் கூட இது மட்டும் போதாது. ஏன்னா இவர் முதன்முறையா அப்படி சர்ச்சையா பேசல. அவர் ஏற்கனவே பல முறை சர்ச்சையா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக இருக்கக்கூடிய ஒரு சில சீனியர்களும் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை வெளிப்படையாவே பேசிட்டு வராங்க. எனவே பொன்முடி மேல இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாதான்
அது மற்றவங்களுக்கும் ஒரு உதாரணமா இருக்கும். அதனால அவரை அமைச்சரவையிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தா இருக்கு. இப்படி ஒரு அழுத்தம் திமுக தலைமைக்கு இருக்கிறதுனால அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டிய கட்டாயத்துல திமுக தலைமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனவே இப்ப அவர் வசம் இருக்கக்கூடியது வனத்துறை. இந்த வனத்துறை யார்கிட்ட போகும் அப்படிங்கறதா ஒரு கேள்வி. அவர் விழுப்புரம் மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதே விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தான் அந்த வனத்துறையை கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுக தலைமையோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிகள் இருக்கு. அதுல 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. செஞ்சி மஸ்தான், பொன்முடி, லட்சுமணன், அன்னியூர் சிவா. இப்போ பொன்முடி வசம் இருக்கக்கூடிய துறை தான் மாத்தி ஆகணும். செஞ்சி மஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர் மேல ஏற்கனவே சில சர்ச்சைகள் இருந்ததுனாலதான் அவரை அமைச்சரவையில இருந்து தூக்குனாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு பதிலாக இப்போ நாசரை கொண்டு வந்துட்டாங்கும் போது மறுபடியும் செஞ்சு மஸ்தானை உள்ள கொண்டு வருவாங்களாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தது அன்னியூர் சிவா, விக்கிரவாண்டி எம்எல்ஏ, முதன்முறையா எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதனால அவருக்கு உடனடியா இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கப்படுமாங்கிறது ஒரு கேள்வி. அவருக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா, இந்த துறையை அவர்கிட்ட ஒப்படைச்சா அவர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடியவர் லட்சுமணன். லட்சுமணனை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான நபரா திமுக தலைமை பார்க்குது. காரணம், சி.வி. சண்முகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா லட்சுமணன் இருக்காரு. சி.வி. சண்முகத்தோட பயணம் செய்தவர் தான் லட்சுமணன். அவர் அதிமுக இருந்து திமுக வந்ததுக்கு அப்புறமா யார் சி.வி. சண்முகத்தை எதிர்த்து களம் காண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்ப லட்சுமணன் தான் களமிறக்கப்பட்டார். திமுக தலைமை நினைச்ச மாதிரியே சி.வி. சண்முகம் அந்த தொகுதியில தோக்கடிக்கப்பட்டார். சி.வி. சண்முகத்துக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு ஆளா லட்சுமணன் இருக்கிறதுனால அவர் வளர்ந்து வர்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு திமுக தலைமை பார்க்குது. அதனால பொன்முடி வசம் இருந்த வனத்துறையை லட்சுமணன் கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் திமுக நிர்வாகிகளுக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு உடனே அமைச்சரவையில இடம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு அமைச்சரவையில இருக்கிற பெரும்பாலானோர் அதிமுக இருந்து வந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது லட்சுமணனுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்கறாங்க அப்படின்னா அது திமுக நிர்வாகிகளுக்கு சில அதிருப்தியை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு துறையை ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னா அது லட்சுமணனுக்கு இந்த துறை போவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே திமுக விழுப்புரம் மாவட்டத்தை 3ஆ பிரிச்சு மத்திய மாவட்டம் ஒண்ணு உருவாக்குனாங்க. மத்திய மாவட்டத்தை லட்சுமணனுக்கு கொடுத்தாங்க. எனவே தங்கள் வசம் இருந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி லட்சுமணனுக்கு போனதுல பொன்முடிக்கு அதிருப்தியா இருந்தது. இந்த நிலையில தன்னை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு லட்சுமணனை உட்கார வச்சா அது பொன்முடி தரப்புக்கு இன்னுமே அதிருப்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கௌதம சிகாமணிக்கு சீட் கொடுப்பதன் மூலமா அவர் வெற்றி பெற்றார்னா அமைச்சரவையில கௌதம சிகாமணிக்கு இடம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்து பொன்முடி தரப்ப திமுக தலைமை சமாதானம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. பொன்முடி மட்டும் இல்லாம சர்ச்சையா பேசிய சர்ச்சைகளில் வலம் வரக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க மேலையும் ஸ்டாலின் அதிருப்தியில இருக்காரு. எனவே அவர்களையும் மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு கிளம்புது. இருந்தாலும் இருக்கக்கூடிய காலம்ங்கிறது மிக குறுகியது. ஒரு 10-11 மாத காலம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அப்படிங்கும் போது பெரிய அளவுல மாற்றம் நடக்காம செந்தில் பாலாஜி, பொன்முடி அளவிலேயே இந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எனவே திமுக தலைமை என்ன செய்ய போகுது, அமைச்சரவை மாற்றம் எப்படி இருக்கும், வேறு யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.